சொல்கிறத கேட்டு ராகவ் யோசிக்கிறாரு. ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னா அபி ரொம்ப நல்லவளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒரே குழம்பி போகிறாரு. நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அபி ரொம்ப நல்லவ தான் போட்டிருக்கு, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழலில் அபி ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் ராகவ். அங்கே அபிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற யோசிக்கிறாங்க. ராகவ் இதனை ஏன் பண்ணுறாரு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அபிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ஹாப்பி நியூ இயர் வாழ்த்து. ராகவ் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து வாழ்த்து சொல்கிறாரு. $1 ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த டாலரை உன்னோட செயினோட கோத்து கொண்டு அவரே கோத்து விடுறாரு. அபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அழகாக வானத்துலேருந்து நட்சத்திரங்கள் மாதிரி கொட்டுது பட்டாசு. அதை பார்த்து அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து எல்லாருமே குழந்தைங்கள்லாம் ஃப்ளவர்லாம் கொடுத்து ஹாப்பி நியூ இயர் வாழ்த்தெல்லாம் சொன்னோன்னே கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கேக் எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணுற ஃபங்க்ஷன். அப்போ அழகாக எல்லா குழந்தைங்களும் அபிக்கு கேக் விட்டு இருந்தோம். அபியும் எல்லா குழந்தைங்களும் கேக் ஊட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. உன்னை ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நியூ இயரை நான் கொண்டாடுறதே கிடையாது என் வாழ்க்கையில். நான் அப்பா அம்மா கூட போவேன், கோயிலுக்கெலாம் போவேன், வெளியெல்லாம் வருவேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் கொண்டாடினதே கிடையாது. உண்மையிலே இது பெரிய விஷயங்க. இந்த குழந்தைங்க இங்கே இருக்கிறவங்களாம் எவ்வளோ பாவம் இல்லை. நம்ம தான் வாழ்க்கையிலே கஷ்டப்படுறோம். நம்ம தான் பெரிய கஷ்டம் நம்மளுக்கு தான் இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்பா அம்மா கூடவே இருந்து அவங்களோட அன்புலேயே வளர்ந்து நம்ம இருக்கோம். ஆனால் இவங்க யாருமே இல்லாமல் ஏதாவது ஒரு வாழ்க்கை கிடைக்குமா, அதோடு நம்ம வாழ்க்கை மேம்படுமான்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இவங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காருன்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக அபி. நான் கூட இவ்வளோ நாளாக என் அம்மா இல்லாதது எனக்கு கடவுள் பெரிய விஷயத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு பெரிய துன்பம் நடந்துச்சு நினச்சிட்ருக்கேன். இவங்களெல்லாம் பார்க்கும்போது யாருமே இல்லாமல் இருக்க இவங்களை பார்க்கும்போது உண்மையிலே என்னோடதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு தோணுது அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. அபி ராகவே பார்க்குறாங்க. இதோட முடியும்.